அச்சலசல் நிகழ்ச்சி வாயிலாக இன்று இணையும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்ட பிறகு வந்த முதல் சம்பள நாள் உட்பட பல முக்கிய விஷயங்களை தான் விவாதிக்க போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் கலந்து கொள்கிறார். வணக்கம். ஸோ நாம் முதல்ல எடுத்து பேச வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்றால் நடா புயல். சற்று முன்பு தான் புயல் கரையை கடந்திருக்கு. அது புயலாக இல்லாமல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையை கடந்திருக்கு. காரைக்கால் அருகேங்கிறத பார்க்குறோம். 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஸ்பீடில் தான் கரையை கடந்திருக்குங்கிறதையும் பார்க்குறோம். பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு புயல். அது மழை கொண்டு வரும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட வறட்சி நிலவரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த புயலில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, நிறைய மழை வரும் அப்படின்னு. ஆனால் அது ஏமாற்றியது போல தான் இருக்குது. இந்த சீசனில் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி மூன்றாவதாக வந்த ஒரு வெதர் சிஸ்டம் நம்மளை மீண்டும் ஏமாற்றிய ஒரு வெதர் சிஸ்டமாக இதை பார்க்குறோம். ஸோ தண்ணீர் தட்டுப்பாடு, விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தொடருமோங்கிற அச்சம் இப்போ இருக்குது. ஆனால் அது ஒரு புறம் இருக்க, சென்ற ஆண்டு ஒரு ஆண்டு காலம் முடிவடைந்திருக்கு பேரிடர் மழைக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் இந்த மழைக்கு எதிர்பார்த்து மக்களிடையே இருந்த ரியாக்ஷன்ஸ், அந்த அச்சம் வெளிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருந்ததோ அந்த அளவிற்கு அச்சமும் அதில் இருந்தது. அதாவது அது பல நிலைகளில் பார்க்க முடிந்தது. அரசு அதிகாரிகளிலிருந்து தொடங்கி சாதாரண மனிதன் வரைக்கும் கடந்த ஆண்டில் நடந்த இதே டிசம்பர் 1ஆம் தேதி நடந்த அந்த வெள்ளம், அது குறித்த அப்போது ஏற்பட்ட கஷ்டங்கள், அதை இப்போதும் அந்த நினைவுகள் இருந்தது. அதனால் அச்சங்கள் இருந்தது. மீண்டும் அதை போல் ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பதட்டம் இருந்ததை பார்க்க முடிந்தது. அது அரசு நீங்கள் உணவுப் பொருட்களை வாங்கி சேமித்து கொள்ளுங்கள் என்று சொன்னதிலிருந்து அதை பார்க்க முடிந்தது. சாதாரண மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வராமல் இருந்ததற்கும், வெள்ளம் வந்துடுச்சுன்னா என்ன செய்யணும் என்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்ததற்கும், புதுச்சேரியில் முதல்வர் எங்களுடைய கால்வாய்கள்லாம் தூர்வாரப்பட்டிருக்கு, அதனால் பிரச்சனை வராது என்று சொல்லப்பட்டதற்கும், தமிழ்நாட்டில் கரையோரத்தில் இருக்கிற மக்களை வெளியேற்றணும் என்பதை போலும், அது மாதிரி பல்வேறு நிலைகளில் இந்த அச்சம் வெளிப்பட்டது. எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. ஆனால் அதை பொய்த்து போனதை பற்றி மக்கள் யாரும் கவலைப்படுவதாக தெரியல. அவங்களுக்கு கடைசியில் கோடை காலம் அதில் தண்ணீர் கிடைக்காமல் போனால் தான் அப்போ பழையபடி அதை பற்றி அவங்க பேசுவாங்க. மக்களுடைய மனோபாவம் அன்றன்றைய கவலைகளை அன்றன்றைக்கு படுவது, அவ்வளோதான். அதுக்கு வருங்காலத்தை நினைத்து இன்றைக்கு கவலைப்படுவது, அதுக்கு முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது என்பதெல்லாம் மிக குறைந்த பேர்கிட்ட தான் அந்த மனோபாவம் இருக்குது. டெல்டா பகுதிகளில் இருந்த விவசாயிகள் இதை வரவேற்றார்கள் என்று செய்திகள் படித்தேன். அது இனிமேல் இந்த மழையினுடைய தாக்கம், ஏன்னா அங்கே தான் அதிகமாக இருந்தது. கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய, வேதாரண்யம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் தான் தாக்கம் அதிகமாக இருந்தது. அந்த மக்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறார்கள்? இந்த மழையினுடைய பலன் நினைக்கிறாங்களா, அல்லது அவங்களுக்கு இது ஒரு இடையூறாக, பயிரெல்லாம் ஏற்கனவே போட்டுட்டோம், இந்த நேரத்தில் பயிர் இடையூறு என்று நினைக்கிறார்களா? அந்த தகவல்கள் எல்லாம் வரணும். ஆனால் சென்னை நகரத்தை பொறுத்தவரையில் சென்னை நகரம் மழைக்கு உகந்த நகரம் இல்லை என்பதை இந்த சிறு மழையில் கூட ஒரு 3 மில்லிமீட்டர் பெய்த இடங்களெல்லாம் கூட தேங்கி இருப்பதை பார்க்குறோம். ஆனால் போன முறை நடந்ததிலிருந்து நிறைய பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த முறை ஒரு மழையை எதிர்கொள்வதற்கான ஒரு தயார் நிலையில் இருந்தோம். அச்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த தயார் நிலையில் இருந்தோம். அந்த தயார் நிலைக்கு நாம் இருந்ததற்கு காரணமே நமக்கு கடந்த முறை ஏற்பட்ட அனுபவம், அதில் ஏற்பட்ட அச்சம். சப்வேலெல்லாம் தண்ணி தேங்கி விடாமல் இருப்பதற்காக அந்த மோட்டரெல்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரியான தயார் நிலையில் இருந்தோம். பார்க்கலாம். இப்போ அந்த புயல் கரையை கடந்து போய்விட்டது. இப்போது உண்மையான புயல் என்பது ரூபாய் நோட்டுகளுடைய வறட்சி. அதான் அந்த உண்மையான புயல் நவம்பர் 8ஆம் தேதியே விட்டது. இந்த புயல் அதோட ஒப்பிடும்போது மிக சாதாரண புயல். சென்ற ஆண்டு பெருமழை பெய்த போது அரசாங்கத்து மீது வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டுன்னு பார்த்தா, வெளிப்படையாக அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ யாரும் மக்களை சந்திக்கலை, இல்லை இன்ஃபர்மேஷன் ப்ரையராக கொடுக்கல, அப்படி போன்ற விஷயங்கள் சென்ற ஆண்டு இருந்தது. அதை கவுண்டர் பண்ணும் விதத்தில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட்னஸ் நம்ம பேசும்போது அரசு தரப்புலேருந்து வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், இல்லை முதன்மை செயலாளர்கள் திரு ஃபனீந்தர் ரெட்டி உட்பட பலர் மீடியாவுக்கு முன்னதாகவே டீட்டெயில்ஸ் கொடுத்து பல தரப்பட்ட, நீங்கள் சொன்ன மாதிரி அரசு தரப்புலேருந்து டிரெக்டிவ்ஸ் வந்தது. ஒரு வெள்ளம் வந்தால் மக்கள் எப்படி நடந்துக்கணும் போன்ற விஷயங்கள். இந்த முறை அரசு தரப்புலேருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாமா? ஆமாம், நிச்சயமாக. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்தது. ஒரு 40 பேர் படகுகளோடு வந்தாங்க. அவங்க கடலூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க.
அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் முக்கியமாக கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 13 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் வந்து அதுக்கான ஒரு இதை சைக்ளோனை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டு ஹாட்லைன்ஸ் க்ரியேட் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்து கலெக்டரும் வந்து அவங்களே வந்து ரிப்போர்ட் பண்ணுவதற்கான ஒரு சிஸ்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அவங்க ரிப்போர்ட் பண்ணாட்டால் என்ன செய்வது என்பதற்காக அதை கேட்டு வாங்குவதற்கான முயற்சிகள் ஏற்பட்டிருந்தது. ஒரு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணக்கூடிய ஒரு தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருந்தது. தொலைபேசி வேலை செய்யாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்கு அதற்கு ஒரு கண்டிஜென்சி பிளான் வைத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. செல்ஃபோன் புயல் என்று சொல்வதனால செல்ஃபோன் கோபுரங்கள் எங்கேயாவது விழுந்து அதன் மூலமாக மரம் விழுவது வந்து நடக்கும். செல்ஃபோன் கோபுரங்கள் விழுந்து அதன் மூலமாக தொலைத்தொடர்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த நிறுவனங்கள் வந்து அலர்ட் பண்ணப்பட்டிருந்தன. அது மாதிரி பல்வேறு முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருந்தன. அதே மாதிரி அந்த லோலைங் ஏரியாவில் இருக்கக்கூடிய இதில் வந்து தொடர்ந்து ஒரு கண்காணிப்பு வந்து இருந்து கொண்டிருந்தது. எல்லா அரசு தரப்பிலிருந்து மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருந்தார்கள். ஊடகங்கள் வந்து பெரிய புயல் வரப்போகிறது என்கின்ற ஒரு ஆவலோடு அதை வந்து எதிர்பார்த்து அங்கங்கே ரிப்போர்ட்டர்ஸை வச்சு அவங்ககிட்டேருந்து ஃபீட்பேக் வந்து கொண்டிருந்தது. அரசே என்ன சொன்னதுன்னா, நீங்கள் வந்து வானொலியும் தொலைக்காட்சியும் தொடர்ந்து பாருங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தது. பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. ஒரு புறம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும் என்ற ஆசையுடன் பலர் காத்து கொண்டிருந்தனர். மீண்டும் மழை வந்து வெள்ளம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்துடன் பலர் காத்து கொண்டிருந்தனர். இது அனைத்தையும் ஏமாற்றும் விதத்தில் நடா வந்து ஒரு சிறிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி காரைக்கால் அருகே கடந்த சில மணி நேரங்களில் கரையை கடந்தது என்ற செய்தி வருகிறது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வந்த பிறகு பல ரூமர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது ரவுண்ட்ஸ். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பற்றி சில விஷயங்கள் வந்து பொதுவாக பேசப்பட்டு வருது. அதில் வந்து கோல்டுக்கு எவ்வளோ டாக்ஸேஷன் இருக்கும், அதை பறிமுதல் செய்வாங்களா, இது போன்ற விஷயங்கள் வந்து பொதுமக்களிடையும் சமூகங்களையும் பேசிட்டு வரும்போது நேற்றைய தினம் அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அஃபிஷியல் ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. அதில் பார்க்குறோம் முன்பு இருந்த டாக்ஸேஷன் லாஸ் படி தான் வந்து அந்த சட்ட திருத்தங்கள் தான் இன்னும் கூட செயல்பாட்டில் இருக்குது. கோல்டு வந்து எந்த விதத்துலையும் வந்து சரியான முறையில் வாங்கப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து ப்ரூஃப் இருந்தால் அதை வந்து அரசாங்கம் வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடாது, அதை வந்து ரெக்கவர் பண்ண மாட்டோம் போன்ற திட்டங்களை வந்து அரசாங்கம் வந்து மீண்டும் வந்து ரீஐட்ரேட் பண்ணுறதை நேற்று தினம் பார்க்குறோம். ஸோ இது வந்து எதிர்பார்க்கப்பட்டதுனா மீண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது ரூமர்ஸ் வரும். அதற்கு வந்து அரசாங்க தரப்புலேருந்து வந்து இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம எப்படி பார்க்குறோம்? அதாவது சில தினங்களுக்கு முன்பு வந்து 2-3 தினங்களுக்கு முன்பு வந்து இந்த நாடாளுமன்றத்தில் வந்து வரி விதிப்பு சம்பந்தமான ஒரு சட்ட திருத்தம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டதில் முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், அறிவிக்கப்படாத கணக்கு காட்டப்படாத பணத்திற்கு 50% வரைக்கும் வரியும், சொத்துக்களுக்கு 85% வரைக்கும் வரியும் என்று விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அதை குறித்து என்ன ஒரு மக்களிடத்தில் ஒரு பீதி என்ன கிளப்பப்பட்டது, ஒரு அச்சம் என்ன கிளப்பப்பட்டதுன்னா, உங்கள் அறிவிக்கப்படாத சொத்து என்று சொல்லுகிற போது உங்களிடம் இருக்கக்கூடிய நகைகளும் வந்து அதை எடுத்துக்கொள்ளப்படும், அதன் மீதும் வந்து வரி விதிக்கப்படும். அப்போது வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தாங்கன்னா அப்போ வீட்டில் இருக்கிற நகைகளை அவங்க வந்து பிடித்தாங்கள் என்று சொன்னால், அப்போது அது வந்து அந்த நகைகள் மேலே வரி விதிக்கப்படும், அந்த நகைகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு அச்சத்தை வந்து கிளப்பப்பட்டது வந்துட்டு. அதற்கு அந்த விளக்கம் சொல்லும் விதமாகத்தான் அரசு வந்து போட்டிருக்கு. அரசு என்ன சொல்கிறது என்று சொன்னால், நகைகளை பொறுத்த வரைக்கும், தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதாவது 1994 அந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதுதான் இப்போவும் வந்து பொருந்தும் என்று சொல்கிறது. அது என்ன சொல்கிறதுனா, 4 விதங்களில் வந்து நகைகள் வாங்கப்பட்டிருந்தால், தங்கம் வாங்கப்பட்டிருந்தால் அதற்கு வந்து அது வரி விதிப்புகளுக்குள்ளே வராது. எந்த 4 வகைகள் என்று சொன்னால், ஒன்று வந்து கணக்கு காட்டப்பட்ட வருமானம், அறிவிக்கப்பட்ட வருமானம், டிக்ளேர்டு இன்கம். இன்னொன்று வந்து அந்த டிக்ளேர்டு வேளாண் வருமானத்திற்கு வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை, கிடையாது. அதனால் வந்து அதிலிருந்து வாங்கினோம் என்று சொன்னாங்கன்னா அந்த வேளாண் வருமானத்தின் அடிப்படையிலும் அதுக்கு கிடையாது. பெண்களுடைய சேமிப்பு அது. மூன்றாவது வந்து இயல்பாகவே வந்து ஒரு நியாயமான அளவில் வருமானத்தை சேமித்து வைத்திருந்து அதிலிருந்து வாங்கியிருந்தால் அதற்கும் கிடையாது. இன்னொன்று வந்து நமக்கு வழி வழியாக வந்த நகைகள், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த நகைகள், அதற்கும் வந்து அது கணக்கு கிடையாது.
இந்த இந்த நான் இது இல்லாமல் அன்அக்கௌண்டடாக வாங்கியிருந்தால்தான் அது வந்து அதற்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. அதுவும் தவிர அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சோதனைக்கு அதிகாரிகள் வருகிற போது ஒரு திருமணமான பெண் ஒரு 500 கிராம் வரைக்கும் அவங்க வந்து நகைகள் இருந்தால் அது வந்து இயல்பானதாக வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ 500 கிராம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 60 சவரன் அது. எஸ். அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்ணுக்கு ஒரு லிமிட் 250. எஸ். ஆண்களுக்கு 100 என்று அவங்க கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இது கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 90 சவரனுக்குள்ளே வரும். பெரும்பாலான குடும்பங்களில் அந்த அளவுக்கு தான் வகைகள் இருக்கும். அது தவிர அதுக்கு அதிகமாக இருந்து அது வந்து வழி வழியாக வந்த நகைகள், பாரம்பரியமாக வரக்கூடிய நகைகள் என்று சொன்னால் அதையும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டாங்க. அதுக்கு வரி விதிக்கப்படணுமா, அது கைப்பற்றப்படணுமா என்கின்ற முடிவை சோதனைக்கு போகிற அதிகாரிகள் வந்து அதை அந்த முடிவு எடுக்கலாம். கேஸ் பை கேஸ் பேஸ். கேஸ் பை கேஸ். அவங்களுக்கு வந்து சமூகத்தில் என்ன நிலையில் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய மூதாதையர்கள் என்ன நிலையில் இருந்தாங்க, அவங்ககிட்டேருந்து என்ன இது வந்தது, அந்த அடிப்படையில் வந்து எடுக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதனோட சாராம்சம் என்னவென்று சொன்னால், அரசு வந்து தங்கத்தின் மீது கை வைப்பதற்கு அது தயங்குகிறது. எஸ். அது வந்து ஒரு அரசனுடைய இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக வந்து இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணப்பட்டது, அந்த பழைய நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டது என்பதற்கான ஒரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, கருப்பு பணத்தின் மீதான தாக்கம் என்பது. ஆனால் இந்த பிளாக் எக்கானமியில் வந்து கருப்பு பொருளாதாரத்தில் வந்து தங்கம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அது வந்து பல பேர் வந்து கருப்பு பணத்தை தங்கமாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வந்துட்டு. இன்னும் சொல்லப்போனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு மெடிக்கல் கவுன்சில் சேர்மன் ஒருத்தர் வீட்டில் ரைட் பண்ணாங்க, கேத்தன் தேசாய்ன்னு சொல்லிட்டு 1 டன் தங்கம் எஸ் எடுத்தாங்க. வந்து 1000 கிலோ தங்கம் வந்து எடுத்தாங்க வந்துட்டு. நேற்றைக்கு பெங்களூரில் வந்து ஒரு ரைட் நடந்திருக்கு, அதுலேயும் வந்து தங்கம் எடுக்கப்படும். அப்போ வந்து தங்கத்தின் மீது கை வைப்பதற்கு அரசாங்கம் தயங்குகிறது. ஏன்னா அது வந்து பணத்தை விட ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் என்பது ஒன்று. இரண்டாவது, அதை நிரூபிக்க முடியாது. எங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த இது என்று சொன்னால் அதை நிரூபிப்பதற்கான வழிகள் இல்லை என்பதனால அரசாங்கம் தயங்குகிறதா, அல்லது இந்த சென்டிமெண்ட் காரணமாக கை வைக்க தயங்குகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு வந்து நம்ம மாற்று கோணத்தில் யோசித்தால் வந்து, ஏன்னா இந்த டிமானிட்டைசேஷன் அறிவித்த உடனே நம்ம பார்த்தோம் என்றால் பலர் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நகை கடைகள்லேயும் கூட வந்து ரெய்டெல்லாம் ஐடி ரெய்ட் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்கணும். ஜுவல்லரி அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லாமல் தங்க கட்டிகளாக அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, இப்போ சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்காமல் வருங்காலத்தில் இதில் ஒரு நடவடிக்கை வரும் நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஒரு இதுலேயுமே வந்து டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் சில வரைமுறைகள் கொண்டு வந்தாங்க. அதாவது வாங்குவதற்கு பேன் கார்டு வேண்டும் என்று சொன்னாங்க. அது வந்து மன்னிக்கணும், உங்களை இன்டரப்ட் பண்ண மன்னிக்கணும். வானிலை மைய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அதோட நேரடி காட்சிகளுக்கு போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி செய்யார், வேடசந்தூர், திண்டுக்கல், உத்தரமேரூர், செங்கல்பட்டு, சென்னை நுங்கம்பாக்கம் 4 சிட்டி. ஆமாம், காமாட்சிபுரம், இது திண்டுக்கல் மாவட்டம், புதுக்கோட்டை, திருவாரூர் மாவட்டம் 5 சிட்டி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஓகே, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று இரவு காரைக்காலுக்கு கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்த நடா புயலானது தொடர்ந்து வலு இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று அதிகாலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் காரைக்காலுக்கு தெற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் கரையை கடந்தது. தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டினத்திற்கு மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு இழக்கக்கூடும். இதன் காரணமாக
அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். மீனவர்கள் இன்று மாலை வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் வீசக்கூடும். கரை கடந்து வந்து அதிகாலையில் கடந்து வந்துட்டு இருந்தாங்க. காலை 7:30 மணி நிலவரத்தில் வந்து 70% முடிஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கே 15 கிலோமீட்டர் தூரத்தில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக மகாபலிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இது மேற்கு வானிலை மைய இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறிய அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்த்தோம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி காரைக்கால் அருகே இன்று காலை 4 to 5 மணிக்குள்ளே அது வந்து கரை கடந்ததுன்னு பார்க்குறோம். நம்மளுடைய டிஸ்கஷனுக்கு வந்தோம் அப்படின்னா வருங்காலத்தில் இதே அரசாங்கம் கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். 11 சென்டிமீட்டர் எஸ், மகாபலிபுரத்தில் அதுவும். ஆனால் சென்னையில் நேற்று சாயந்தரத்துலேருந்தே மழை பெய்யலைங்கிறத தான் பார்க்குறோம். நம்மளுடைய இந்த டிமானிட்டைசேஷன் டிஸ்கஷனுக்குள்ளே மீண்டும் வந்தோம் அப்படின்னு பார்த்தா வருங்காலத்தில் தங்கத்தின் மீது ஒரு அதிரடி நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கும். நம்ம அதுதான் இந்த டிமானிட்டைசேஷன் அறிவித்த போதே வேறு சில நடவடிக்கைகளையும் அவங்க அறிவித்தாங்க. தங்கம் வாங்குவதற்கு வந்து பேன் கார்டு வந்து கட்டாயம் என்று அவங்க வந்து அறிவித்திருந்தாங்க. நீண்ட காலமாகவே அரசு சொல்லி கொண்டிருப்பது வந்து தங்கத்தில் முதலீடு செய்யாதீங்க, அதுக்கு பதிலாக கோல்டு பாண்ட்ஸில் வந்து தங்க பத்திரங்களில் வந்து முதலீடு செய்யுங்கள் என்று அவர்கள் வந்து சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து அந்த தங்கத்தை அதனுடைய அந்த பொன்னிறத்து பளபளப்பை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து திருப்தி. ஒரு காகிதத்தை பார்த்தால் அவங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் அது வந்து பெரிய அளவில் அது வந்து எடுபடலை. இனிமேல் இதை குறித்து அரசு யோசிக்கணும். இப்போ அந்த பிளாக் எக்கானமியில் இருக்கிற தங்கத்தை வந்து எப்படி கையாளப் போகிறார்கள், அதை அப்படியே விட்டு வைக்கப் போகிறார்களா, அதன் மீது வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப் போகிறார்களா, அல்லது இனிமேல் தங்கம் வாங்குவதற்கு வரியை வந்து அதிகப்படுத்தப் போகிறார்களா? அண்மையில் வந்து நிர்மலா சீதாராமன் கொடுத்திருந்த ஒரு பேட்டியில் வந்து தங்கத்தின் மீது கட்டுப்பாடுகள் அதிகமாக இருப்பதனால தான் கள்ளக்கடத்தல் அதிகமாக இருக்கிறது, அதனால் அதை வந்து தளர்த்தப் போகிறோம் என்று சொல்கிறாங்க. அப்போ அதை தளர்த்தினாங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வந்து முற்றிலும் ஒழிக்க முடியாமல் போகிற நேரத்தில் தங்கத்தை தளர்த்தினாங்கன்னா அந்த கருப்பு பணம் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யப்படாதா என்கின்ற கேள்விகள் வருது. கோல்டு குறித்து, தங்கம் குறித்து அரசுக்கு வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு கொள்கை, ஒரு பாலிசி, ஒரு பார்வை என்பது தேவை. அது இன்னமும் அரசிடம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. எஸ், இதிலேயே கூட நம்ம பார்க்குறோம். சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசாங்கம் வந்து தங்கத்தை வந்து அரசாங்கத்தில் டெபாசிட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி லாக் பண்ணலாம் போன்ற திட்டங்களும் அறிவிக்கிறாங்க. வருங்காலத்தில் தங்கத்தின் மீது எந்த மாதிரி வரி விதிப்போ இல்லை தங்கத்தின் மீது எந்த நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதிலேயே நம்ம தொடர்ந்து விவாதித்தோம் அப்படின்னா நேற்றைய தினம்தான் வந்து முதல் சம்பள நாள். இந்த டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் சம்பள நாள். எதிர்பார்க்கப்பட்டது போலவே ஏடிஎம்களில் க்யூலாம் நிறைய இருக்குது. மக்கள் வந்து சம்பள பணத்தை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மீண்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஏடிஎம்களில் பணம் இல்லாமல் போகுது. அரசு தரப்புலேருந்து பல வாதங்கள் என்ன வைக்கிறாங்கன்னா பணம் எடுக்காமல், ரொக்கம் எடுக்காமல் செலவு செய்ய மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு போன்ற விஷயங்கள். ஆனால் வந்து இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு குழப்பம் தானே. முதல் சம்பள நாள் ஏடிஎம்களில் பணம் இல்லாமல் போகும். தயார் நிலையில் அரசாங்கம் இல்லையோங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, இப்போ இதில் வந்து அரசாங்கம் தயார் நிலையில் இல்லையா இருக்காங்கிற ஒரு விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னால் டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்ட போது அது வந்து நவம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. 9ஆம் தேதி காலையிலேருந்து தான் அந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது கையில் இருந்த ரொக்கத்தை, அந்த பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளை மாற்றிக்கொள்வதில் வந்து மக்கள் வந்து அவசரம் காட்டினாங்க. அதுக்கான அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து இருந்தது. வந்து வங்கியில் வந்து பணம் எடுப்பதில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இருந்தது. ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க முடியலங்கிற சூழ்நிலை இருந்தது. நேற்றைக்கு வந்து முதன்முறையாக அக்கௌண்ட்டில் வந்து பணம் கிரெடிட் பண்ணப்படுது. அதிலிருந்து இப்போ கையில் இருந்த பணத்தை எப்படி அவங்க மாற்றிக்கொள்வது கடினமாக இருந்ததோ அதே போல் இப்போது வந்து அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அது இருக்குது. வந்துட்டு அரசாங்கம் இதுக்கு பின்னால் இருக்கிற லாஜிக் என்னென்னா, இப்போ வந்து 14 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வந்து அரசாங்கம் வந்து
செல்லுபடியாகாது திருப்பி பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிவிக்கிற போது அதற்கு இணையாக 14 லட்சம் கோடிக்கு வந்து பணத்தை வந்து அச்சடித்தால்தான் அந்த அந்த இதை செய்ய முடியும். ஆனால் அரசாங்கத்துடைய நோக்கம் அது அல்ல. அரசாங்கத்துடைய நோக்கம் வந்து ரொக்கத்தை குறைப்பது. அப்போ அவங்க வந்து நிச்சயமாக 14 லட்சம் கோடி அடிக்க மாட்டாங்க. 14 லட்சம் கோடி அடிப்பதற்கான முதல்ல நம்மள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, நம்மளுடைய அரசு ப்ரெஸ் அவ்வளோ பணத்தை அடித்து கொடுத்துருமா என்பது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அப்படி அடித்து கொடுப்பதே அரசு விரும்புகிறதா என்பது ஒரு கேள்வி. அரசு வந்து விரும்பலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது என்ற ஒரு வாதத்துக்கு இல்லை இருக்குது என்ற ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டால் கூட அரசு வந்து அந்த பணத்தை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு அது தயாராக இல்லை. அது வந்து அதை விரும்பவில்லை. அது வந்துட்டு ஏனென்றால் அரசினுடைய நோக்கம் ரொக்கத்தினுடைய புழக்கத்தை குறைப்பது என்பது வந்துட்டு அவங்க அறிவித்த போது 3 நோக்கங்களை அறிவித்தாங்க. அந்த கள்ளப்பணத்தை ஒழிப்பது, பயங்கரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, கருப்பு பணத்தை ஒழிப்பது என்று அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் அறிவிக்கப்படாத ஒரு நோக்கம் ஒன்று இருந்தது. அதை வந்து கேஷ்லெஸ் எக்கானமி, அதாவது ரொக்க பண பரிவர்த்தனையை குறைப்பது என்பது வந்துட்டு அந்த இடத்துல வந்து அரசு வந்து இன்னும் வெளிப்படையாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட. அதாவது இந்தியா வந்து நிச்சயமாக ரொக்கமில்லாத பரிவர்த்தனைக்கு மாற வேண்டும். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுடைய பணம் வந்து யாரிடமிருந்து யாருக்கு பணம் போகிறது, எவ்வளோ போகிறது, என்று போகிறது என்பதை எல்லாவற்றையும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வந்து அந்த ட்ரையல் என்று சொல்வது அந்த பணத்தினுடைய நடமாட்டத்தை வந்து கண்காணிக்க முடியும். இரண்டாவது வந்து பணம் ரொக்கமாக இல்லாமல் மாறுகிற போது அதில் வந்து லஞ்சத்தை ஒழிப்பதற்கும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கும் வகைகள் ஏற்படுகிறது. அந்த மாதிரியான காரணங்கள்னால வந்து அது வந்து வரவேற்கப்பட வேண்டியது என்பது என்னுடைய நோக்கம். ஆனால் இதை சொல்லி, இந்த நன்மைகளை சொல்லி, எங்களுடைய நோக்கம் வந்து ரொக்கத்தை குறைப்பது என்று சொல்லி அதற்கான மக்களை தயார்படுத்திவிட்டு இந்த நிலைக்கு வந்து அவங்க வந்து எப்படி வந்து சப்சிடிஸை வந்து இப்போ கேஸுக்கு கொடுத்து வந்த மானியத்தை வந்து அவங்க ரத்து செய்த போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கால அவகாசம் கொடுத்து என்னென்ன இதை பண்ண போகிறோம், இதுக்கு மேலே இருந்தால் மானியம் கிடைக்காது, அதுக்கு தேவையான இந்த நடவடிக்கைகளை எடுங்க என்று அவங்க சொல்லி செய்தார்களோ அதை போல் வந்து இவங்க வந்து ரொக்கமில்லாத பரிவர்த்தனைக்கு போவதற்கு என்னென்ன தேவை, அதுக்கான அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதுக்கான அந்த ஐஓஎஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது அந்த கியூஆர் கோடு என்று சொல்லக்கூடிய அது எப்படி உருவாக்கப்படுகிறது, அதனுடைய பயன் என்ன, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துவது என்பதை போன்ற ஒரு எஜுகேஷனை செய்துவிட்டு அவர்கள் அதற்கு போயிருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக போவது என்பது வந்து நேற்றைக்கு வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்ன, எனக்கு வந்து நம்மளுடைய அதிகாரிகள் வந்து ஒரு மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மோடுக்கு போயிட்டாங்களா என்கின்ற ஒரு கேள்வி வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செல்ஃபோனில் வந்துட்டு உங்களுடைய கைரேகையை வைத்து, ஆதார் கார்டையும் கைரேகையும் வைத்து பணப்பரிமாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை செய்ய போகிறோம். அப்படி செய்தால் அதற்கு டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ, ருபே கார்டோ, மணி கார்டோ எந்த கார்டும் தேவையில்லை என்று வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் செல்ஃபோன் வந்து இந்த பயோமெட்ரிக் இதுக்கு, அதாவது நம்மளுடைய பார்வையோ அல்லது நம்மளுடைய ரேகைகளையோ வைத்து படிக்கக்கூடிய செல்ஃபோன் தொழில்நுட்பம் இன்றைக்கு இல்லை. அது வந்து அதற்கு நாட்கள் ஆகும். அது வந்துட்டு இப்போ தான் நாங்கள் வந்து அந்த மேனுஃபேக்சரர்ஸ்ட்டை பேச போகிறோம் என்று அவங்க வந்து சொல்கிறாங்க. அது இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்ட்டை பேச போகிறோம் என்று அவங்க சொல்கிறாங்க. நம்மளில் எவ்வளோ பேர் அந்த ஃபோன் வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்விகள்லாம் இருக்குது. அப்போது அதாவது சாத்தியமற்ற காட்சிகளை வந்து அவங்க வந்து யோசிப்பது என்பது தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து அதற்கான முயற்சிகளை செய்யாமல் அதை பற்றி பேசுவது என்பது வந்து ரொம்ப ப்ரிமச்சூர் என்று நான் நினைக்கிறேன். கேஷ்லெஸ் எக்கானமி, டிஜிட்டல் எக்கானமி போன்ற விஷயங்களை நம்ம விவாதிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி பற்றியும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு மாதம் 2 மாதம் முன்பு பார்த்தோம் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஏடிஎம் டெபிட் கார்டுகள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்குமோ, அதில் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ உட்பட பல முக்கிய வங்கிகள் வந்து அவரவர் வாடிக்கையாளர்களை வந்து ஏடிஎம் பின்களை மாற்ற சொல்லி இது போன்ற விஷயங்கள் நடந்ததையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோடைய ட்விட்டர் அக்கௌண்ட் தொடங்கி பல விஷயங்கள் வந்து ஹேக் செய்யப்படுவதையும் பார்க்குறோம். அவர்கள் தரப்பில் இருந்து வைக்கக்கூடிய முக்கிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தா, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட், இமெயில் அக்கௌண்ட்டே வந்து ஹேக் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ டிஜிட்டல் எக்கானமின்னு நம்ம பேசிட்டு வரும்போது நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணிட மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குன்னு கேள்விகள் வைக்கிறாங்க. ஸோ அப்படி பேசும்போது நம்ம சைபர் சேஃபாக இருக்கோமா ஒரு டிஜிட்டல் எக்கானமிக்கு போக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா?
இதில் வந்து நிச்சயமாக அந்த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. அது வந்து ஆனால் அதில் வந்து பெருமளவுக்கு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அதை பல்வேறு விதங்களில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாடுகளை வைத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பரிவர்த்தனை நடக்கும்போது அதை குறித்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் தகவல் அனுப்புவதற்கான வசதிகளை வந்து நீங்கள் செய்து வைத்துக்கொள்ளலாம். இமெயில் அலர்ட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து அதில் ஆப்ரேட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஓடிபி வாங்கி கொண்டு அதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து செயல்படலாம். உங்களுடைய பாஸ்வேர்டை அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருக்கலாம். அது மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த நம்ம ஜனங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பாஸ்வேர்டை பற்றின பழக்கங்கள் இல்லாததுனால அதை பற்றின ஒரு போதுமான விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை இருக்குது. அதாவது பாஸ்வேர்டை வந்து இந்த டூத் ப்ரஷ்ஷை மாற்றுற மாதிரி வந்து ஒரு 6 வாரத்துக்கு ஒரு முறை 1 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பாஸ்வேர்டை மாற்றுவது என்பது நல்லது. அது வந்துட்டு இவங்க என்னென்னா ஒரு தடவை மாற்றிட்டோன்னா அதை ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியாமல் போயிடுது, அடுத்த முறை ஆப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுதுங்கிறதுக்காக பாஸ்வேர்டை வைத்துக் கொள்கிறாங்க. பெரும்பாலும் அவர்களுடைய பிறந்த நாள், அவர்களுடைய மனைவியினுடைய பெயர், குழந்தைகளுடைய பெயர், அந்த மாதிரியான இது தான் வந்து பாஸ்வேர்டு வந்து அவங்க வைத்துக்கொள்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது வந்துட்டு. ஆனால் அந்த ஹோல் இப்போ வந்து பெரிய அளவில் இந்த ஹேக்கிங் என்பது வந்து நடக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 40 லட்சம் கார்டுகள் வந்து இது பண்ணப்பட்டது, 40,000 கார்டுகள் வந்து இது பண்ணப்பட்டது என்ற ஸ்டேட் பேங்க் உட்பட பல பிரைவேட் வங்கிகள் கூட வந்து சொல்லப்பட்டது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. அது மாதிரியான அதே மாதிரி மேக்னெட்டிக் கார்டு ரீடர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் போய் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கார்டோட டீட்டெயில்ஸ் அதை வந்து திருடி கொள்கிறது என்கின்ற கேள்விகள்லாம் வந்தபோது தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த சிவிவியை பயன்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் வந்து அதில் அந்த ஒரு சிப் வைத்து கொடுத்து உங்களுடைய பின்னை வந்து பயன்படுத்தணும் என்று இந்த சிப் பேஸ்டு கார்ட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு புறம் வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் எப்போவுமே இந்த தொழில்நுட்ப உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருடன் போலீஸ் விளையாட்டு வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதாவது அவர்களை விட அடுத்த லெவலுக்கு டெக்னாலஜி அப்டேட் பண்ணும்போது அதை ஹேக் பண்ணுவதற்கான டெக்னாலஜியும் வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அதற்கான ஆனால் அந்த வரம்புகளை வந்து செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஆனால் அதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் மேற்கொள்ளப்பட வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது தான் வந்து அடுத்த கேள்வி வருது, அதை எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க, எங்கே இல்லை, அதுக்கு தான் வந்து பல்வேறு முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இந்த சீஃப் மினிஸ்டர்ஸை வைத்து ஒரு குழுவை வந்து போட்டிருக்காங்க. அதில் இருந்து சில சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்றைக்கு விலகி கொண்டு விட்டாங்க. ஆனால் அந்த குழுவில் ஏற்கனவே வந்து தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் இருக்காங்க. உதாரணமாக நந்தன் நீல்கேன் மாதிரியான ஆட்கள் வந்து அந்த இதில் இருக்காங்க. நித்தியோ அதிலிருந்து இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து இதை பற்றின ஒரு கன்சர்ன் வந்து அரசுக்கு இருக்குது. அந்த அரசு எப்போ ஒரு விஷயத்தில் அக்கறை செலுத்த ஆரம்பிக்கிறதோ அப்போ நிச்சயமாக அதற்கான வழிமுறைகளை வந்து அது கண்டுபிடிக்க முடியும். ஆனால் டெக்னாலஜி என்பதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி வந்து காற்று போல் தண்ணீர் போல் எல்லாருக்கும் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்போது அந்த டெக்னாலஜியை வந்து ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்த முடியும், எதிராகவும் பயன்படுத்த முடியும். இது வந்து இந்த பண விஷயத்தில் வந்து செக்யூரிட்டி என்பது வந்து இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ரொக்கமாக இருப்பதனால மட்டும் அது பத்திரமாக இருக்குது என்று நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட ரொக்கமாக இருந்தால் உங்கள் பணத்தை பிக் பாக்கெட் பண்ண முடியும். அப்போ அரசாங்கம் வந்து இந்த பிக் பாக்கெட் நடவடிக்கையை தடுப்பதற்கான முயற்சிகளை தான் எடுக்க முடியும். ஆனால் பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே தான் வந்து நீங்கள் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு போகும்போது உங்களுடைய கார்டுகளை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது அதில் இருக்கக்கூடிய நம் கட்டுப்பாட்டைகளையும் மீறி ஹேக்கிங் நடந்தால் என்ன செய்வது போன்ற கேள்விகள் எழுங்கிறதையும் பார்க்கிறோம். நம்ம கட்டுப்பாடையும் மீறி வந்து நம்முடைய பணம் வந்து பிக் பாக்கெட் போனால் என்ன செய்வது? அது ரொக்கத்துக்கு இருக்கக்கூடிய அதே கேள்வி தான் ரொக்கம் இல்லாத பரிவர்த்தனைக்கும் இருக்கிறது. எஸ், கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் கமிட்டி, ஒரு சப் கமிட்டி. அதில் நம்ம பார்க்கிறோம் டிஜிட்டைசேஷன் சப் கமிட்டியாக தான் இது இருக்கிறத பார்க்குறோம். சந்திரபாபு நாயுடு உட்பட பல முக்கிய தலைவர்கள், முக்கிய முதல்வர்களை வந்து அருண்ஜேட்லி அவர்களே வந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த கமிட்டி அமைக்கப்படுதுங்கிறதையும் பார்க்கணும். அதில் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டிய நேம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 முதல்வர்கள். அவர்கள் அனைவருமே எதிர்க்கட்சி முதல்வர்கள். திரு நிதிஷ்குமார், புதுவை முதல்வர் திரு நாராயணசுவாமி, திரிபுரா முதல்வர் திரு
திரு மாணிக் சர்க்கார் இவர்கள் 3 பேரும் வந்து இந்த சப் கமிட்டியில் இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி வெளியேறாங்க. இது அரசியல் காரணங்கள் மட்டும்தான் பார்க்கிறோமா, இல்லைன்னா டிமானிட்டைசேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் இவங்க போறாங்க? ஏன்னா திரு நிதிஷ்குமார் வந்து இந்த திட்டத்துக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிட்டு இருக்காருங்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அதாவது நான் நினைக்கிறேன் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் 2 அணுகுமுறைகள் இருக்குது. அதாவது இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் தான். இந்த டிமானிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் 2 அணுகுமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து அது வந்து நம் நாட்டில் ரொக்கமாக இருக்கக்கூடிய கருப்பு பணத்தின் மீது ஒருவித தாக்குதலை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்க, கருப்பு பணம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும், குறிப்பாக கருப்பு பணம் ரொக்கமாக இருப்பது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்க நிச்சயமாக இதை வந்து வரவேற்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அதில் வந்து இது இருக்காது. அதே நேரத்தில் வந்து அந்த எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தும் ஒரு எதிர்பார்ப்பும் அதில் வந்து இருக்குது. இப்போ இந்த கேஷ்லெஸ் எக்கானமி என்று சொல்லக்கூடியது, அதாவது ரொக்கத்தின் மூலமாக பரிவர்த்தனை இல்லை என்ற நிலைக்கு போவது வந்து அடித்தள மக்களை வந்து பாதிக்கும் என்ற ஒரு கருத்து சில பேர்கிட்ட இருக்குது. குறிப்பாக பீகார் போன்ற மாநிலங்களில் வந்து எங்கு எழுத்தறிவு வந்து குறைவாக இருக்கிறதோ, எங்கு தொழில்நுட்பத்தை பற்றிய அறிவு குறைவாக இருக்கிறதோ, எங்கு தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் இருக்கிறதோ, ஏடிஎம்ஸ் இல்லாமல் இருப்பதோ அல்லது இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருப்பதோ, அந்த வசதிகள் குறைவாக இருக்கிற இடத்துல வந்து அந்த அடித்தள மக்களுக்கான பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கும் மற்ற இடங்களில் இருப்பதை விட. அதனால் வந்து அவர் வந்து இந்த கேஷ்லெஸ் எக்கானமிக்கு போவதை வந்து அவர் விரும்பாமல் இருக்கலாம். அது வந்துட்டு அதனால் அவர் நிலை எடுத்திருக்கலாம். அதனால் அவருடைய நிலை வந்து டிமானிட்டைசேஷனுக்கு எதிரான நிலை என்று சொல்ல முடியாது. டிமானிட்டைசேஷனால் ஏற்படக்கூடிய டிமானிட்டைசேஷனை முன்வைத்து வைக்கப்படுகிற ஒரு யோசனைக்கான ஒரு எதிர்ப்பு என்பதாக தான் அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதே மாதிரியான கருத்தை வந்து பாண்டிச்சேரி முதல்வர் நாராயணசாமி அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்காரு. அவர் காங்கிரஸ் முதல்வர். அவர் வந்து நிச்சயமாக அரசியல் காரணங்கள் அதற்கு பின்னால் இருக்கும். காங்கிரஸ் வந்து அரசோடு இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம். அல்லது வந்து இந்த முயற்சி வெற்றியடைந்தால் இதனுடைய பலன், இதனுடைய அரசியல் ரீதியான பலன் வந்து பிஜேபிக்கு போகும், அதற்கு நாம் ஏன் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் காரணமாக இருக்கலாம். அது நிச்சயமாக பாண்டிச்சேரி போன்ற சிறிய பகுதிகளில் வந்து அதை சிறப்பாக செய்ய முடியும். நாராயணசாமி போன்று நிர்வாகத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள், மத்திய அரசில் வந்து அமைச்சராக இருந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் அதற்கு நிச்சயமாக பங்களிக்க முடியும். பிரதமர் அலுவலகத்திலே முக்கியத்துவம் பெற்று, ஆனால் அவர்கள் வந்து அதை வந்து பங்கேற்க விரும்பவில்லை என்பதை தான் அதை பார்க்கலாம். ஆனால் நிதிஷ்குமாரோடைய நிலையும் நாராயணசாமியோட நிலையும் ஒரே மாதிரியான நிலை என்று சொல்வதற்கு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இதே விஷயத்தில் நம்ம விவாதித்தோம் அப்படின்னா இதில் அரசியல் ஃபால் அவுட், அதாவது பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் அப்படின்னு பேசும்போது நேற்றைய தினம் வந்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்தால் தான் வந்து பேசுவோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கூறிய போதும், பிரதமர் வந்த பிறகும் கூட விவாதங்கள் நடக்கலை. பிரதமர் வந்த பிறகு தான் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுதுங்கிறதே கூட நம்ம பார்க்குறோம். அதை அந்த ஒத்திவைத்த பிறகும் கூட பிரதமர் அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்கார். எதிர்க்கட்சியில் பலர் வந்து அன்அஃபிஷியலாக அவரிடம் போய் பேசுகிறாங்க போன்ற விஷயங்கள் நடக்கும்போது ஏன் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்படுகிறது? அதுவும் அரசியல் காரணங்கள் தான் அப்படின்னு பார்க்குறோம். நிச்சயமாக இது குறித்து ஒரு அரசியல் அதாவது இதை குறித்த விவாதம் என்று வந்தால் இது வந்து ஒரு பொருளாதார விவாதமாக இருக்காது. இது வந்து ஒரு அரசியல் ரீதியான விவாதமாக ஆகும். அரசியல் ரீதியான விவாதமாக ஆகிற போது ஆளுங்கட்சி வந்து என்ன சொல்லும் என்றால், இந்த இதற்கெல்லாம் யார் காரணம், இவ்வளவு தூரத்திற்கு கருப்பு பணம் அக்யூமுலேட் ஆனதற்கு யார் காரணம், அதற்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்ற கேள்வியை வந்து இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸை நோக்கி அதுக்கு எழுப்பும். அது வந்துட்டு அப்போ அந்த விவாதம் வந்து அவர்கள் வந்து நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று அவர்கள் சொல்லுவாங்க. இவங்க வந்து நீங்கள் தானே வந்து அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் போன்ற விஷயங்களை கொண்டு வந்தீர்கள் என்ற கேள்வியை வந்து எழுப்புவாங்க. அப்போ வந்து இந்த மொத்த விவாதமும் வந்து பொருளாதார கோணத்திலிருந்து விலகி அரசியல் கோணத்தில் வந்து தான் அது வந்து நடக்கும். அதை வந்து 2 கட்சிகளுமே வந்து தவிர்க்க விரும்புகின்றன என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது, மக்களிடத்தில் போய் பிரதமர் பேசுகிற போது ஒரு சில எமோஷனல் அப்பீல்ஸை வந்து அவர் வந்து வைக்க முடியும். அது வந்து என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் என்ற மாதிரி வைக்க முடியும். நான் சாதாரண மக்களோட கூட இருக்கேன் என்று சொல்லி வந்து வைக்க முடியும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் அடிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் இப்போ கேஷ்லெஸ் எக்கானமியை பற்றி நம்ம பேசணும், நீங்கள் நிதிஷ்குமாரை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. ஆனால் பிரதமருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து கேஷ்லெஸ் எக்கானமிக்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி, அதை பற்றி விரிவாகவே விவாதிக்க போகிறோம். எத்தனை அமைச்சர்கள் வந்து பணம் ரொக்கம், அதனால் வந்து இந்த கேள்விகள் இது வந்து 2 கட்சிகளுமே, அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து பிரதமர் என்கின்ற ஒரு தனிநபரை முன்னிறுத்தி அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு விரும்புகின்றன. ஏனென்றால் அவர் தான் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு
வாக்குகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஐகான், ஃபேஸ் ஆஃப் த கேம்ப். ஃபேஸ் ஆஃப் தி இவங்க வந்து ஆளுங்கட்சி வந்து இதை மொத்த பழியும் தூக்கி காங்கிரஸ் மேலே போடுவதற்கு விரும்புகிறது. அப்போ இந்த 2 பேருமே அதை தவிர்க்க விரும்புகிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதில் முக்கியமாக இந்த வரி விதிப்பு சட்டம், இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து, டாக்ஸேஷன் அமெண்ட்மெண்ட், செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து டிபேட் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றப்படுகிறது. அது வந்து அது யாருடைய தவறு, அரசனுடைய தவறா, எதிர்க்கட்சியினுடைய தவறா என்ற கேள்விகள் இருக்குது. இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அதை குறித்து ஜனாதிபதியிடம் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. வந்துட்டு அவங்க ஏன் பாராளுமன்றத்தில் இருந்து அதை விவாதிக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. கண்டிப்பாக அது வந்து நம்ம பார்க்குறோம், மக்களவையில் நிறைவேறி இருக்கு, மாநிலங்களவையில் விவாதமும் நடக்காதுங்கிறது தான் பார்க்குறோம். அது மணி பில் அப்படிங்கிறதுனால அது பாஸ் ஆகிடுங்கிறது தான் பார்க்குறோம். எதிர்க்கட்சி ஸ்பேஸில், அதுவும் முக்கியமாக இந்த டிமானிட்டைசேஷன் இஷ்யூவில் எதிர்க்கட்சி ஸ்பேஸில் காங்கிரஸை பின்தள்ளுகின்ற அளவுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு வராங்கங்கிற ஒரு பிக்சர் தான் பெயிண்ட் பண்ணப்படுது. அதில் பார்த்தோம் என்றால் தினசரி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எமர்ஜென்சி இருப்பதை போல இருக்கிறது, டோல்கேட்ஸில் ஆர்மி இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் எல்லா இடத்துலையும் சொல்கிறதுல தொடங்கி அவர் சென்ற விமானத்தை வந்து அவரை கொல்ல முயற்சி நடக்குது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பர்சனலாக இதை கொண்டு போயிட்டாங்களோ. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இக்கனாமிக் விவாதங்களை தாண்டி ஜிஎஸ்டி மசோதா குறித்து அந்த மாநிலத்துடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து முக்கிய கேள்விகளை எழுப்புறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு தனிப்பட்ட பகையாக மாறிட்டு வருதுன்னு கூட பார்க்குறோம். இல்லை, நிச்சயமாக. அதாவது மம்தா பானர்ஜி இதன் மூலமாக தன்னை வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜில் வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார். அதற்கான நோக்கங்கள் வந்து வெளிப்படையானது. ஏனென்றால் காங்கிரஸினுடைய தலைமை என்பது பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த பிரதமர் வேட்பாளர்களில் நானும் ஒருவர் என்பதை வந்து முன்னிறுத்திக் கொள்வதற்காக அவர் செய்கிறார். அதனால்தான் அதை வந்து ரொம்ப பர்சனலைஸ்டாக வந்து பனிமூட்டம் காரணமாக விமானம் இறங்க முடியவில்லை என்று சொன்னால் வந்து ஏற்கனவே வந்து என்னை விமானத்தில் குறைவாக பெட்ரோல் வைத்து என்னை வந்து கொல்ல சதி செய்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு கற்பனைகளை வந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதில் வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் இது வந்து மம்தா பானர்ஜியினுடைய நடவடிக்கை வந்து இதில் வந்து அரசியல் ரீதியாக எவ்வளவோ ஆதாயம் பெறலாம் என்பது. எமர்ஜென்சியை பற்றி பேசுவதற்கு மிக தகுதியான ஆள் மம்தா பானர்ஜி தான். ஏன்னா எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட போது அவர் காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸ் எமர்ஜென்சியின் போது என்னெல்லாம் செய்தது, என்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் செய்தது என்பதை அவர் அனுபவபூர்வமாக அறிந்தவர். அதனால் அவர் வந்து அந்த எமர்ஜென்சி போது என்ன பண்ணீங்க, அது பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி. இந்திரா காந்தியுடைய தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கொண்டு வரப்பட்ட பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி. கான்ஸ்டியூஷனே சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, பத்திரிகைகள் வந்து முடக்கப்பட்டது. அப்போதெல்லாம் அவங்க அங்கேருந்து அவங்களுக்கு பக்கவாதியம் வாசிச்சுட்டு இன்றைக்கி வந்து இதை வந்து எமர்ஜென்சி என்று சொல்வது வந்து அது அப்பட்டமான ரெட்டை வேடம் அரசியல். எஸ், டிமானிட்டைசேஷன், கேஷ்லெஸ் எக்கானமி போன்ற விஷயங்களை விவாதிக்கும் போது மத்திய அரசாங்கத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இதில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குங்கிறத பார்க்குறோம். அதில் முதல்ல நம்ம விவாதிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா March 31, 2016 வரைக்கும் எந்த அளவுக்கு கேஷ் கையில் வச்சுருந்தாங்கன்னு அமைச்சர்கள் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு டீட்டெயில்ஸ் தாக்கல் செய்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 15 அமைச்சர்கள் வந்து 2.5 லட்சம் ரூபாயும் தாண்டி ரொக்கம் வைத்திருந்ததை பார்க்குறோம். முக்கிய அமைச்சர்கள்னு பார்த்தா திரு அருண்ஜேட்லி தொடங்கி பலரும், திரு அருண்ஜேட்லி வந்து 60 லட்சத்துக்கும் மேலே கேஷ் வைத்திருந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே கூட ஒரு 89,000 கேஷ் வச்சிருந்தார் போன்ற விஷயங்களை பார்க்குறோம். ஸோ அமைச்சர்களே கிட்ட வந்து கேஷ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த நிதியாண்டில் வந்து அவர்களுடைய சொத்து கணக்குகளை வந்து பிரதமரிடம் வந்து அவங்க அறிவிக்க வேண்டும். அதை அறிவிச்சிருக்காங்க. அதை அறிவித்ததில் வந்து 60 இதுதான் இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 60 லட்சம் ரூபாய் வந்து கையில் ரொக்கமாக வைத்திருந்த நிதியமைச்சர் இன்றைக்கு வந்து ரொக்கம் இல்லாத பரிவர்த்தனையை பற்றி வந்து அவர் பேசுகிறாரு என்பது தான் அதில் இருக்கக்கூடிய முரண்பாடு, வேடிக்கையே. அதை வந்துட்டு எனக்கு வந்து என்ன மலைப்பாக இருக்குன்னா 60 லட்சம் ரூபாயை வந்து ரொக்கமாக வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்வார்கள்? அதாவது இவர்களுக்கு வந்து இவருடைய காருடைய பெட்ரோலை வந்து அரசு போடுகிறது. செலவுக்கு என்று வைத்துக்கொண்டாலும் வந்து அதிகபட்சமாக வந்து 1 லட்சம் 2 லட்சம் செலவழிக்கிறார்கள். ஒரு மாதாந்திர செலவு அவருடைய அதிகபட்சமாக 5 லட்சமே இருக்கிறது என்று வைத்துக்கொண்டாலும் கூட வந்துட்டு 60 லட்சம் ரூபாய் வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ அது அடிப்படையான கேள்விகள் வருது. எப்போவுமே ஆஸ் ஆன் தட் டேட், அந்த 31 மார்ச் தேதியில் அது இருக்கிறது என்று வைத்துக்கொண்டாலும் கூட பின்னால் வந்து அது குறைந்திருக்கலாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட எப்படி பார்த்தாலும் வந்து அது ஒரு மிக அதிக அளவிலான ஒரு ரொக்கம். அதே போல் பல அமைச்சர்கள் வைத்திருக்காங்க. இதில் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில அமைச்சர்கள் தங்களுடைய கணக்கை இன்னும் காட்டவே இல்லை. தமிழகத்திலிருந்து உமா பாரதி காட்டல, நிதின் கட்கரி காட்டல, இவங்க மனோஜ் பாரிக்கர் காட்டல. அவங்க முக்கியமான அமைச்சர்கள்
ஒருவர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கார், ஒருவர் சாலை போக்குவரத்து அமைச்சராக இருக்கார். எங்கெல்லாம் வந்து பணம் புழங்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து கணக்கை இன்னும் காட்டலை. கணக்கு காண்பித்த அமைச்சர்களில் வந்து பாதி பேருக்கு மேலே வந்து 25 பேர் வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே கையில் வந்து 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து கையில் வைத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இவர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து கேஷ்லெஸ் எக்கானமியை வந்து மார்ச் 31 இப்போ டிசம்பருக்குள்ளே வர்றதுக்குள்ளே வந்து அவங்க மாறி இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி வருது. இதே மாதிரி மாநில அளவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருடமும் எவ்வளோ ரொக்கம் இருக்கிறது, அரசியல்வாதிகள் ஒவ்வொருடமும் எவ்வளோ ரொக்கங்கள் இருக்கிறது, அதில் எவ்வளவு மாற்றப்பட்டது, எவ்வளோ மாற்றப்படலை, அந்த மாற்றப்படாத பணம் என்ன ஆயிற்று, இவ்வளோ தகவல்களையும் அரசு கொடுத்தால்தான் கேஷ்லெஸ் எக்கானமிக்கு போவதை குறித்த ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த செய்தியோடைய வெளிப்பாடு நம்ம வந்து மாற்று கோணத்தில் யோசிச்சோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு தான் வந்து எல்லா கட்டுப்பாடுகளுமா, அரசு அதிகாரிகள், அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறது தான் இது. ஆமாம், அதுதான் மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அமைச்சர்களுக்கு இது பொருந்தாது, பணக்காரர்களுக்கு இது பொருந்தாது. நேற்றைக்கு வந்து 4.7 லட்சம் ரூபாய் வந்து புதிய நோட்டுகளாக வந்து 4.7 கோடி புதிய நோட்டுகளாக வந்து பெங்களூரில் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. இது பெங்களூரில் மட்டும் இல்லை, குஜராத்லையும், சென்னையில் பிடிக்கப்பட்டது, டெல்லியில் பிடிக்கப்பட்டது, கோயம்புத்தூரில் பிடிக்கப்பட்டது, சேலத்தில் பிடிக்கப்பட்டது, குஜராத்தில் பிடிக்கப்பட்டது. அப்போ வந்து என்ன இது தோன்றுகிறது என்று சொன்னால், இப்போ வந்து வங்கி இந்த நீங்கள் அதை நினைத்து பாருங்கள், வந்து இந்த 4.7 லட்சம் கோடி ரூபாய் வந்து வங்கிகளில் இருந்திருந்தால் அது வந்து எத்தனை பேருக்கு நேற்றைக்கு அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த கரன்சி வந்து எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்திருக்கும். அதை ஒரு ஆள் வந்து வாங்கி பதுக்கி வைக்கிறாரு. அதை பழையபடி எப்படி 500 1000 ரூபா நோட்டுகளை வந்து பதுக்கி கருப்பு பணி உருவாக்கினார்களோ அதே புதிய நோட்டுகளை வைத்து உருவாக்குறாங்க. அதுக்கு இது நிச்சயமாக வங்கி அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. அப்போ வந்து என்ன மக்களுக்கு கேள்வி வருதுன்னா, அமைச்சர்கள் வந்து ரொக்கப்பணம் வைத்திருக்கிறார்கள், பெரிய பணக்காரர்கள் வந்து ரொக்கப்பணம் வைத்திருக்கிறார்கள். எங்களை போல் நான் உழைத்து சம்பாதித்து என்னுடைய பணம் வந்து வங்கி கணக்கில் போடப்பட்டிருக்கிறது, என்னுடைய பணத்தை நான் எடுக்க முடியவில்லை. அப்போ வந்து இது என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி தான் வரும். ஆனால் அரசாங்கம் வந்து இந்த விஷயங்களை வந்து வெளிப்படையாக இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்காக நாங்கள் கேஷ்லெஸ் எக்கானமிக்கு போகிறோம், அதுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறோம், என்னென்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லாமல் இதை பற்றி பேசுகிற போது மக்களிடத்தில் அது வந்து அந்த அந்த நம்பிக்கை ஏற்படாது. அது அதனால் அந்த சிஸ்டத்தையே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக அது ஆகும் என்று நான் பயப்படுகிறேன். பார்க்கணும், இந்த டிமானிட்டைசேஷன், கேஷ்லெஸ் எக்கானமியில் சேலரி டே தொடங்கி அமைச்சர்களிடம் இருந்த ரொக்கப்பணம் வரைக்கும் பல முக்கிய விஷயங்களை இன்றைய தினம் நம்ம விவாதித்திருக்கிறோம். இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம் என்றால் இன்னும் ஒரு மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்களில் ஜல்லிக்கட்டு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மத்திய அரசாங்கம் தரப்பிலிருந்து தமிழகத்திலிருந்து போயிருக்கக்கூடிய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு வர்றார். அவர் பல இடங்களில் பேட்டிகள் அடிக்கும்போது எப்படியாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் போன்ற விஷயங்களை தான் அவர் சொல்லிட்டு வரதை பார்க்குறோம். ஆனால் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்னு பார்த்தா காங்கிரஸ்லேருந்து வைத்த குற்றச்சாட்டு பாஜக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடக்காது போன்ற விஷயங்கள். கோர்ட்டில் இது தொடர்ந்து வரதையும் பார்க்குறோம். கோர்ட் கேட்கக்கூடிய பல முக்கிய கேள்விகளும் இருக்குது, அரசாங்க தரப்பிலிருந்து அதுக்கு வைக்கக்கூடிய வாதங்களும் இருக்குது. இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருக்குது. நேற்றைக்கு கோர்ட்டில் நடந்த வாதங்கள் வந்து அரசு வந்து ரொம்ப அணித்தரமாக வாதிட்டிருக்கிறது. அரசு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து விட்டது. அது என்ன சொல்லுகிறது வந்து, நீங்கள் குதிரை பந்தயத்தை நடத்துவதைப் போல நீங்கள் வந்து ஏன் இது நடத்தக்கூடாது என்று அது கேட்கிறது. இது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து தினம் தினம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. மற்ற அந்த ஜல்லிக்கட்டு நடக்காத மற்ற காலகட்டங்களில் அந்த காளைகள் வந்து நன்கு பராமரிக்கப்படுகின்றன, அவற்றுக்கு உணவு மற்ற விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டு அவை நன்கு பராமரிக்கப்படுகின்றன. எனவே இது வந்து நீங்கள் இது மிருகங்கள் வந்து வதைப்படுத்தப்படுகின்றன என்கின்ற கோணத்தில் இதை பார்க்க முடியாது என்று அது சொல்கிறது. ஆனால் நம்முடைய மாட்சிமை தாங்கிய நீதிபதிகளுக்கு வந்து இந்த இந்த கலாச்சார பின்னணி, இந்த யதார்த்தங்கள் வந்து புரிகிறதா வந்து என்பது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் பேசக்கூடிய வாதங்கள், அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளையும் வாதங்களையும் பார்க்கிற போது, இதையே நீங்கள் வீடியோ கேமில் பண்ணக்கூடாது என்பதை போன்ற கேள்விகள் எல்லாம் அவர்கள் எழுப்புவதை பார்க்கிற போது அவர்கள் இதற்கு சாதகமாக தீர்ப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை வந்து ஏற்படலை. அதுக்கு இன்னும் வழக்கை ஒத்தி வைத்திருக்காங்க. டிசம்பர் 7ஆம் தேதி வந்து அதுக்கு சொல்ல போகிறாங்க. அது இறுதியான தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த சந்தேகங்கள் இருந்து கொண்டு தான் அதில் வந்து அது இருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கூடங்குளம் இன்னும் 15 நாட்களில் வேலையை துவங்கும் என்று காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாராயணசாமி சொல்லி கொண்டிருந்தாரோ,
அதே போல் இப்போது பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒவ்வொரு முறை மைக் கிடைக்கிற போதும் வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று அவர் வந்து சொல்லியிருக்கணும். அவர் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்பது வந்து புரியல. இவங்க வந்து சட்டத்திலிருந்து அந்த காளை என்பதை வெளியில் எடுத்தாலே ஒழிய அது வந்து கோர்ட்டில் வந்து அதற்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அது வந்து குறைவு. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இது செய்ய போகிறாருன்னு தெரியல. மார்க்கண்டேய கட்சி மாதிரி ஆட்கள் வந்து இதை வந்து ஒரு ஜோக் அடித்து கொண்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் நடத்த வேண்டாம், இதை வந்து நீங்கள் வந்து பொங்கல் விழா என்கின்ற பொங்கல் விளையாட்டு என்கின்ற பெயரில் நடத்தலாம் என்று சொல்கிறாங்க. ஐபிஎல்லில் வந்து நம்ம பார்க்குறோம், ஐபிஎல்லில் வந்து சில அணிகள் தடை செய்யப்படுகின்றன. ஆனால் அந்த அணிகள் வேறு பேரில் அதே ஆட்டக்காரர்களோடு ஆடக்கூடியதை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி வந்து அது வந்து ஐபிஎல்லில் நடக்கலாம், ஆனால் வந்து ஜல்லிக்கட்டில் நடக்காதாங்கிற ஒரு கேள்விகள் வருகின்றன. மொத்தமாக பார்க்கிற போது நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதோட கல்ச்சுரல் ஃபால் அவுட், பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் அப்படின்னு எடுத்து பிரித்து விவாதித்தோம் அப்படி என்றால் மக்களிடையே இதற்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ கொந்தளிப்பு இருக்குது? இல்லை, இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா மக்களும் பங்கு பெறுகிற ஒரு நிகழ்ச்சி இல்லை. எஸ், தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்று கேட்டால் வந்து இதை போன்ற இதிலேருந்து நம்ம விலகி வர வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம கலாச்சாரம் என்பது வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக அப்படியே நிற்கக்கூடியதில்லை. கலாச்சாரம் என்பது மாறிக்கொண்டே எத்தனையோ விதங்களில் மாறிக்கொண்டே வரக்கூடியது. அதாவது கலாச்சாரம் சாராம்சம் ஒன்று தான், அது வெளிப்படுத்தக்கூடிய விதம் வந்து வேற வந்துட்டு. இப்போ அழகு என்பது ஒரு காலகட்டத்தில் வேறு மாதிரியாக இருந்தது, உடை என்பது வேறு மாதிரியாக இருந்தது. இப்போ வீரம் என்பதை வந்து வெளிப்படுத்துவதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன. அது வந்துட்டு ஆனால் இதில் வந்து அரசு எடுத்துக்கொள்கிற நிலை வந்து ஒரு இரட்டை நிலையாக இருக்கிறது என்பதை வந்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்திய அரசாங்கத்தின் நிலை என்ன, மாநில அரசாங்கத்தின் நிலை என்ன, மத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய நிலை என்ன போன்ற பல கேள்விகள் இதில் வைக்கப்படுது. ஜல்லிக்கட்டு நடத்தப்படுமா என்ற கேள்வி இன்னும் நீண்டு கொண்டு தான் இருக்கிறது பார்க்கிறோம். இன்றைய தினம் பொருளாதாரம் தொடங்கி கலாச்சாரம் வரை பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு மாலன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தியாளர்களை விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.